தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்வார்கள். அதிமுக எடப்பாடியார் தலைமையில வலுவோடு இருக்கிறது. எண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ பேரை இன்றைக்கு திரைத்துறையில் இருந்து எத்தனையோ பேர் இன்றைக்கு அதிமுக போன்ற வருவதற்கு ஆசைப்பட்டார்கள். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாட்டிலே ஒரே ஒரு தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். திரையுலகத்திலே வந்து கொடி கட்டி பறந்து கொடியை பிடித்து கோட்டையை பிடித்த ஒரே தலைவர் தங்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். படுத்துக்கொண்டே ஜெயித்தவர். தேர்தலுக்கு நாமினேஷனுக்கு போல, அவருடைய நாமினேஷனுக்கு போல, தன்னுடைய தொண்டர்களுடைய நாமினேஷனுக்கு போல, அமெரிக்காவுடைய மருத்துவமனையில புரூக்ளின் மருத்துவமனையில படுத்துக்கொண்டு தானும் வெற்றி பெற்று 200க்கும் மேற்பட்ட தமிழகத்திலே தொகுதிகளை வெற்றி பெற வைத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படி எம்ஜிஆர் அவருக்காக எம்ஜிஆருடைய படத்திற்கு மாலை அணிவித்து எம்ஜிஆருடைய படத்துக்கு இன்றைக்கு ஊதுவத்தியை கொடுத்து விட்டு அதிமுக எம்ஜிஆர் படத்தை ஒரு அழுக்கு டைரியில எம்ஜிஆர் படம் ஒரு பக்கம், அம்மா படம் ஒரு பக்கம், அது தன்னுடைய கட்சி உறுப்பினர் கட்சியை ஒரு பக்கம் சட்டையில தாங்கிக் கொண்டிருக்கின்ற அதிமுக தொண்டன் இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கத்துக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறான். இருக்கிறானா இல்லையா? எண்ணி பாருங்கள். அந்த தொண்டன் இருக்கிறவரை அதிமுக என்ற இயக்கத்தை யாராலும் அசைத்து விட முடியாது. அதிமுக என்ற இயக்கம் உரம் போட்டு தேக்கு மரத்திலே வயல் பாய்ந்த கட்டையாக அதிமுக காலம் உள்ளவரை இருக்கும். எவ்வளவு பெரிய இயக்கம் வந்தாலும் சரி, யார் போட்டிக்கு வந்தாலும் சரி, களத்திலே அதிமுக தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரே மாற்றான இயக்கம். எந்த மாற்று கருத்து கிடையாது. People are very silent. மக்கள் எல்லா நேரமும் கும்பி எழுத மாட்டார்கள். எல்லா நேரமும் மக்கள் உணர்வுகளை காட்ட மாட்டார்கள். எல்லா நேரத்திலையும் கோபப்பட முடியுமா? எல்லா நேரத்திலையும் சிரிச்சு கேட்க முடியுமா? கஷ்டத்தை பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். சாதாரணமாக இருக்கிறான் என்று எண்ணி விடாதீர்கள். அவன் உலகத்தை உற்று நோக்கின்றவனாக இருப்பான். அவன் தான் இந்த ஆட்சியை தீர்மானிக்கக்கூடியவர்கள். நீ 1000 ரூபாய் கொடுங்க, 2000 ரூபாய் கொடுங்க, ஒரு ஆட்சி மேலே வெறுப்பு ஏற்பட்டு விட்டால் நீ எத்தனை கோடியை கொட்டினாலும் கூட ஆட்சி பெற முடியாது. அதனால இந்த 3 மாசத்துல முழுசா வரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி குறை தெரியும்.